சென்னை கொளத்தூரில் கட்டப்பட்டுள்ள உயர் சிறப்பு மருத்துவமனையான பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். சென்னை கொளத்தூரில் தரைத்தளத்துடன் 6 தளங்களோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். கொளத்தூர் பகுதியில் பெரியார் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் புதிய நவீன வசதிகளுடன் கொண்ட மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக 6 தளங்கள் கொண்ட இந்த மருத்துவமனையாக அது வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு தற்போது திறக்கப்படுகிறது. இதில் அனைத்து வகையான சிகிச்சைக்கும் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் அதிநவீன கருவிகளை கொண்டு சிகிச்சை அளிக்கும் வகையில் இந்த மருத்துவமனையானது கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் தற்போது முதல்வர் திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக சென்னை எடுத்துக்கொண்டால் ஸ்டாலின் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்பது பிரபலமாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள். இந்த நிலையில் தான் தற்போது கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் நகரில் புதிய அரசு மருத்துவமனையை அந்த 6 தளங்கள் கொண்ட அந்த நவீன வசதிகளுடன் கொண்ட அந்த மருத்துவமனையை தற்போது முதல்வர் திறந்து வைக்கிறார். நந்தா, தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இப்போது கோல்டன் பவர் டிரான்ஸ்மிஷனை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள். சென்னை கொளத்தூரில் 6 தளங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அதிநவீன மருத்துவ உபகரணங்களோடு இந்த மருத்துவமனை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விழா பேருரை ஆற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், ஏவாவேலு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இப்போது கோல்டன் பவர் டிரான்ஸ்மிஷனை 210 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 6 தளங்களுடன் அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் கட்டப்பட்டுள்ள பெரியார் மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த மருத்துவமனை கொண்டிருக்கிறது. எல்லா விதமான நவீன மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனையில் கிடைக்கப்பெறும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, தொடர்ச்சியாக மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு என்னென்ன திட்டமிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? நந்தா, இந்த நிகழ்வுக்காக வரும் வேளையில் அவருக்கு பல்வேறு இடங்களில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையை தற்போது அவர் திறந்து வைத்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தான் இந்த மருத்துவமனையானது கட்டமைக்கப்பட்டு தற்போது திறக்கப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்தது ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அதாவது தமிழக அரசுடைய சாதனைகள் என்ன செய்திருக்கிறது, இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன, என்னென்ன வகையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து நரம்பியல் பிரச்சனை என அனைத்துமே ஒரு உயர் தரத்துடன் கூடிய ஒரு சிகிச்சையை இந்த மருத்துவமனையில் பெறக்கூடிய வகையில் தான் இந்த மருத்துவமனையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதை திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்து மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த மருத்துவமனைக்கு வெளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடையில் முதல்வர் பேச இருக்கிறார். நந்தா, தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்புகளை இந்த மருத்துவமனை கொண்டிருக்கிறதாக அரசின் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதிநவீன உபகரணங்கள் சென்னை கொளத்தூரில்
பெரியார் மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.